அதிகமாக டியூனா பீஸாக நாங்கள் பார்க்கக்கூடிய இதெல்லாம் டியூனா பெரிய பீஸ் என்ன பீஸ் அப்படி பீஸ் எத்தனை இதுக்குன்னு பார்த்தீங்களா கூட ஆண்கள் மட்டும் இல்லை பெண்களும் வந்து வியாபாரங்களில் ஈடுபடுவதையும் வந்து அதிகமாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கடைகள் வச்சுக்காங்க பாருங்கள். பால் சுறாமை அதிகமாக இந்த மீன் தான் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி நிறைய எல்லா பெரிய இது வரைக்கும் நான் பார்த்ததுக்கு இந்த பெரிய இறால் சைஸ் பார்க்குறது. இப்போ பாறை மீன் 6000 பாருங்க. எதுக்குன்னு ஒரு பெரிய முரல் மீன் பார்த்ததுக்கு பெரிய முரல் மீன் 1200 இதெல்லாம் கழிவுகள். ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காணொளி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம். நான் இன்றைக்கு இந்த காணொலியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையிலேயே மிகப்பெரிய மீன் சந்தை அதான் இன்றைக்கு வந்து உங்களுக்கு வந்து சுற்றி காட்ட போகிறேன். மீன் காட்ட விலைகள் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கு நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா கொழும்பில் பேலியகொடை. எல்லாருக்குமே தெரியும் பேலியகொடை இலங்கையில் முக்கியமான இடம். இலங்கையிலேயே மிகப்பெரிய மீன் சந்தை இருக்கிற பகுதி வந்து பேலியகொடை மீன் சந்தை பகுதி தான். இந்த பகுதியில் வந்து அதிகமாக ராட்சத மீன்கள் எல்லாமே வந்து கொண்டு வருவாங்க. குறிப்பாக சொல்ல போனால் அந்த டியூனா பிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மீன்கள் வந்து பெரிய பெரிய ராட்சத மீன்கள் வந்து கொண்டு வருவார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த களஞ்சியப்படுத்துகிற பகுதிகள் வந்து ஐஸ் பண்ணி அவங்களுடைய வாகனங்களில் ஏற்றுறதை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நிறைய இடங்கள்ல இருந்து மீன்கள் கொண்டு வருவாங்க. பெரிய பெரிய துறைமுகங்களில் பிடிக்கப்படுகின்ற மீன்கள் எல்லாமே வந்து இந்த சந்தை பகுதிக்கு தான் கொண்டு வரப்படும் விற்பனை ஆகிறதுக்காக. அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மீன் சந்தை. நான் 2024ஆம் ஆண்டு கூட ஒருக்கா வந்திருந்தேன். இப்போ 2025ஆம் ஆண்டு முதல் முறை வந்து வந்திருக்கிறேன். யாராங்கிற சனத்துக்கு வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். இதே மாதிரி நான் தொடர்ச்சியாக மீன்கள் சம்மந்தமான வேறு புதிதாக இடங்களை வந்து போடுகின்ற போது அதை நீங்கள் வந்து தொடர்ச்சியாக பார்த்துக்கொள்ள முடியும் என்றதை வந்து சொல்லிக்கொண்டு இந்த காணொலியில் முழுக்க நாங்கள் பேலியகொடை மீன் சந்தையை வந்து சுற்றி பார்க்க போகிறோம். எப்படி இருக்குது மீன்களுடைய விலைகள் எல்லாமே வந்து என்ன விலைகளில் வந்து விற்கிறார்கள்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே வாங்க காணொலிக்குள்ள போகலாம். இது பேலியகொடை வந்து வாகனங்கள் தரிப்பிடங்கள் பார்க் பண்ணி வைக்கிற இடம். பெரிய ஒரு பார்க்கிங் பார்த்தீங்கன்னா தெரியும். மேலுக்கு கூட வாகனங்கள் வந்து பார்க்கிங்கில் இருக்குது பாருங்கள். மேலுக்கு கூட பார்க்கிங்கில் இருக்குது. இந்த பகுதிகளில் வந்து சந்தை பகுதிகள் இருக்குது. மரக்கறி சந்தை பகுதிகள் இருக்குது. நாங்கள் இப்படி இந்த பக்கம் போவோம். பெரிய ஒரு சந்தை, இலங்கையிலேயே மிகப்பெரிய சந்தை அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, இப்போ நான் சந்தையினுடைய முற்பகுதியில் நிற்கிறேன் பாருங்கள். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பேலியகொடை மத்திய மீன் சந்தை பேலியகொடை. அதில் அனுரகுமார திசாநாயகவுடைய ஒரு கட் அவுட் ஒன்று அடிச்சிருக்காங்க பாருங்கள். ஓகே, இந்த பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது சந்தைக்கு வெளியில் சின்னதாக இதில் மரக்கறிகள் எல்லாமே வந்து விற்பனை செய்கிறதை வந்து நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கின்றது. ஆண்கள் மட்டும் இல்லை பெண்களும் வந்து வியாபாரங்களில் ஈடுபடுவதையும் வந்து அதிகமாக பார்க்கக்கூடியமாக இருக்கும். இதில் பாருங்கள், இதில் சின்னதாக கருவாடுகள் எல்லாமே வந்து வச்சு விற்கிறாங்க பாருங்கள். நெத்தலி எல்லாம் வந்து இதில் பழக்கடைகள் இருக்குது. இதை பாருங்கள், உருளைக்கிழங்கு வெங்காயம்னு சொல்லி தங்களால் இயன்ற அளவு சின்னதாக பொருட்களை வச்சு விற்கிறதையும் வந்து பார்க்கக்கூடிய இருக்கின்றது. இது வந்து அதிகமாக பாவிச்ச பொருட்கள் மாதிரி கிடக்குது. பட்டியல் பாவிச்ச சப்பாத்துகள் பாவிச்ச ரிமோட்டுகள் எல்லாம் வச்சு விற்கிறாங்க. இங்கே பாருங்கள், பாத்திர கடைகள்னு சொல்லி வழியில் 150 ரூபா 850 ரூபா 200 ரூபான்னு சொல்லி சின்னதாக கடைகள் வச்சுருக்காங்க வழியில் பாருங்கள். ஓகே, இது அந்த பார்க்கிங்கு போகிறது. அந்த மேலே ஒரு பார்க்கிங் இருக்குன்னு சொல்லி பண்ணேன். அந்த பார்க்கிங்கு மேலே போகிறது இந்த பகுதி தான். அதெல்லாம் போகிறது இல்லை. சந்தைக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இடப்பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்னதாக பன் கடைகள் இருக்குது. அதாவது வேலைக்கு போயிட்டு வரவங்க சின்னதாக சோட்டிஸ் சாப்பிட்டு கொண்டு பிளெயின் டீயல் குடிக்கிறதுக்கு சின்னதாக குட்டியாக கடைகள் வச்சுருக்காங்க பாருங்கள். குட்டியாக நிறைய கடைகள் இந்த லைனுக்கு அப்படியே நீட்டுக்கு கடைகள் இருக்குது. நாங்கள் அப்படியே உள்ளுக்கு போவோம். உள்ளுக்கு போய் எப்படி இருக்குது விலை நிலவரங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கி சுற்றி பார்ப்போம். இதுதான் உள்ளுக்கு போகணும். நினைக்கிறவே வாகனத்தை உள்ளுக்கு பார்க் பண்ணிட்டு வந்துட்டேன். உள்ளுக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. அந்த பக்கங்கள் நிறைய கூலர் வாகனங்களில் கொண்டு வருவாங்க. நிறைய கூலர் வாகனங்கள் எல்லாமே வந்து நிற்கிது.
இதுதான் உள் நுழையும் பகுதி. இதில் பாருங்க பாப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. பிஸியாக இருக்கா, என்ன மாதிரி இருக்குது பாருங்க. ₹700 சின்ன இறால். ₹700 700 கிலோ கிலோ 700. ஓகே ஓகே. இதில் பாருங்க நான் சொன்னேன்ல டியூனா பீஸ்ன்னு சொல்லி, இதான் பாருங்க ராட்சத மீன்கள் அப்படி வெட்டி வச்சுக்கான்னு பாருங்க. ஒரு பெரிய பீஸ் பீஸ் என்ன பீஸ் அப்படி பீஸ் இங்கே எல்லாம் வெட்டி வச்சுக்காங்க. இங்கே பாருங்க நான் சொல்லி வர முடியல. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய மீன் பாருங்க, பெரிய மீன். இங்கே பாருங்க ஃபுல்லாக டியூனா பீஸ் தான் அதிகமாக ஆகல. இது சூட மீன் இருக்கு, சூட மீன். இதை பாருங்க டியூனா பீஸ் எவ்வளோ பெரிய மீன் பாருங்க. அதிகமாக டியூனா பீஸாக நாங்கள் பார்க்கக்கூடிய இதெல்லாம் டியூனா பீஸ், இதெல்லாம் டியூனா பீஸ். வந்து சியர் பீஸ் ஏண்டா டின் பீஸு போடுறதா? டின் பீஸ் மீன் என்ன? ஓகே ஓகே. பாருங்க இதெல்லாம் குட்டி குட்டி மீனே இருக்காது, எல்லாமே வந்து பெரிய பெரிய மீன்கள்லாம் வைப்பாங்க. அந்த அளவுக்கு பெரிய பெரிய மீன்கள். இதை பாருங்க சூட மீன். இங்கே பாருங்க இது வெள்ளையா இருக்கு, பால் சுறா மாதிரி. அதிகமாக இந்த மீன் தான் நாங்கள் பார்க்கக்கூடிய மீன். நிறைய எல்லா டியூனா மீன், இந்த மீன் நிறைய மீன் இந்த மீன் தான் இருக்கு பாருங்க. இவ்வளோ பீஸாலாம் வெட்டி வச்சுக்காங்க. நண்டு இருக்கு, நண்டெல்லாம் கிலோ ₹300 ₹250 போகுது. இங்கே நெத்தலி பாருங்க. அதிகமாக இந்த மீன் டியூனா மீன் தான் அதிகமாக இந்த மீன் தான் பார்க்கலாம். இதெல்லாம் இங்கே பாருங்க டியூனா பாருங்க இப்படி போட்டு வச்சுக்காங்கன்னு சொல்லி ஐஸுக்கு இதுக்கு டியூனை போட்டு ஐஸ் போட்டுருக்காங்க. நிறைய மீன் அதை தான் பார்க்கக்கூடிய மீன். இறாலை பாருங்க, இறால் சைஸை பாருங்க, இந்த பெரிய சைஸ் என்ன அவ்வளோ பெரிய. இது வரைக்கும் நான் பார்த்ததுக்கு இந்த பெரிய இறால் சைஸ் பார்க்குறது. கனவை குட்டி இறாலும் இருக்குது, பெரிய கனவாயும் இருக்குது. இங்கே பாருங்க அதிகமாக சூட மீனும் அதிகமாக டியூனா ஃபிஷ் மீனும் தான் அதிகமாக பார்க்கக்கூடியமாக இருக்கின்றது. இந்த சைஸை பாருங்கள், இந்த சைஸை எந்த பெரிய சைஸ்ன்னு பாருங்கள். இந்த சைஸ் மட்டுமே ஒரு 10, 15, 20 கிலோ கிட்டே இருக்குது. இந்த மீன் அவ்வளோத்துக்கு இருக்குது. அதிகமாக இந்த மீன் தான் டியூனா மீன் தான். இதுதான் இந்த டின் பீஸுக்கு அதிகமாக போகிறேன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க ₹1200 எல்லாம் ஃப்ரெஷ்ஷா? ஃப்ரெஷ் மீனா? இது என்ன மீன்? இது நன்னோ. எவ்வளோ கிலோ போகுது இது குட்டி? கிலோ ₹400. இங்கே பாருங்க இவ்வளோ பாறை மீன், பெரிய பெரிய பாறை மீன் இருக்குது. இந்த பெரிய மீன் எத்தனை கிலோ இருக்குது? இது 6 கிலோ கூட இருக்கு வேணே. எவ்வளோ அப்படியே? ₹6000 வேணே. இந்த ஒரு பாறை மீன் 6000 பாருங்க. எதுக்குன்னு ஒரு இங்கே பாருங்க. இங்கே தான் இன்னும் நிறைய இருக்குது. அப்படியே லைனுக்கு பார்த்துன்னே போகலாம். இங்கே பாருங்க இங்கே இருக்கு எங்கட முரல் மீனை பாருங்க. பெரிய முரல் மீன், பார்த்ததுக்கு பெரிய முரல் மீன். முளை மீன் கிடக்குது, முளை மீன். இது முரல். இதில் பாருங்க தலையை வந்து வெட்டி வச்சுக்கிற டியூனா இந்த தலை. இங்கே பாருங்க எவ்வளோ மீன் வெட்டி வச்சுருக்கு வேறு. எந்த கடவுளே, பெரிய மீன். இறாலை பாருங்க, அப்படி பெரிய இறால்.
2200 கிலோ. பெரிய இறாலுங்க 2200 கிலோ. இது எவ்வளோ? 2100 100 டிஃப்ரெண்ட். 300 200 டிஃப்ரெண்ட். அதை விட இது கொஞ்சம் பெருசாண்டபடியா இந்த விலை. பாருங்க அதிகமாக அந்த பெரிய பெரிய மீனை தான் பார்க்கலாமா. அங்கெல்லாம் சின்ன சின்ன மீன், இங்கெல்லாம் ஃபுல்லாக பெரிய மீன் அஞ்சு பாருங்க. இங்கே பாருங்க இங்கெல்லாம் முழுக்க ஐஸ் அடிச்சு பாருங்க. ஐஸ் ஃபுல்லாக ஐஸ் அடிச்சுக்கு. பெரிய சந்தைங்க. பெருசுண்டா பெருசு, அவ்வளோ பெரிய சந்தை இது. இதை பாருங்க வெட்டி வச்சிருக்கு பாருங்க. இங்கே ஒரு பீஸு 4 கிலோ 5 கிலோ இருக்குது. இந்த ஒரு பீஸ் காணும் 2 பீஸ் சாப்பிடலாம் போல. இங்கே பாருங்க சின்ன மீனே குறைவு, பெரிய பெரிய மீன் தான் வச்சு விற்கிறாங்க. அந்த அளவுக்கு இருக்குது. இந்த சைஸை பாருங்க, ஒவ்வொரு சைஸில் இருக்கு. இங்காலெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இங்கே தொங்கலுக்கு வேறு ஃப்ரீயாக இருக்குது. ஃபுல்லாக கழுவி கொண்டிக்கிறாங்க. மீன் சைஸை பாருங்க. பெரிய பெரிய சந்தை, உண்மையிலேயே பெரிய சந்தை. வட்டிக்கு ஐஸ் அடிக்கணும் பாருங்க, மீனை ஐஸ் பண்ணுறதுக்காண்டி. ஐஸ் அடித்து நான் நினைக்கிறேன் கடைகளுக்கு ஏற்றதாக இருக்கட்டும். இங்கே பாருங்க சைஸு, சைஸு பெரிய பெரிய சைஸ் மீன் தான். சின்ன மீன் பார்க்குறதே குறைவாக கிடக்கு. இங்கே எவ்வளோ கூலர் வாகனங்கள் நிற்குதுன்னு பாருங்க. சைஸை பாருங்க, இவ்வளோ பெரிய மீன் பாருங்க. சைஸ் என்ன சரி, பெரிய சைஸ் மீன். பாருங்க ஐஸ் அடித்து பெட்டிகளை வந்து எல்லாம் ஏற்றி கொண்டிக்கணும். மீன் எல்லாம் கூலரில் ஏற்றி கொண்டே இருக்கணும். பாருங்க ஒரு பெரிய ஒரு கொக்கல, கொக்குன்ற சைஸே 4-5 கிலோ இருக்கும் போடாது. பாருங்க இவ்வளோ பெரிய 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 கூலர்லாம்.
ஐஸ் அடிச்சு மீன் இல்லை. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் வெட்டுற இடங்கள், மீன் வெட்டுற இடமே இந்த பெருசாக இருக்குன்னு பாருங்க. அந்த அளவுக்கு பெரிய ஒரு சந்தை. இதில் பாருங்க, இதில் வச்சு ஒரு ஆள் உடைக்கணும். இருந்து இறால் இவ்வளோ இறால்னு பாருங்க, கிட்டத்தட்ட 20-30 கிலோவுக்கு கூட இருக்கு நினைக்கிறேன். ஆனால் அதை உடைச்சு கொண்டே இருக்குது. கடகான உடைக்கிறேன் என்ன மீன் வெட்டுற இடத்த பாருங்க, எவ்வளோ பெரிய இடமானு சொல்லி ஒவ்வொரு பகுதியாக வச்சுக்காங்க. ஃப்ரிட்ஜில் பாருங்க எப்படி இருக்குன்னு, ஃப்ரிட்ஜுகள் எல்லாம் வெட்டுற இடங்கள் ஒவ்வொரு இடமா. பாருங்க மீன் வெட்டிக்கணிங்க. அப்படியே அடிச்சு கூலரில் ஏற்றுறாங்க. இந்த நீட்டுக்கு ஃபுல்லாக அப்படி மீன் வெட்டுறானுங்கல்ல. எல்லாமே வெட்டுறாடா நீட்டுக்கு. பாருங்க எத்தனை நம்பர் போட்டிருக்கேன்னு பாருங்க. 104, இதுக்கே 104 நீட்டுக்கு. அப்படியே இந்த நீட்டுக்கு அந்த நீட்டுக்கு அப்படியே நீட்டுக்கு மீன் வெட்டுற இடம் தான் பாருங்க. அப்படியே கண்டு பாருங்க எவ்வளோ மீன் வச்சு வட்டி கணிக்கிறேன் வந்து இவ்வளோ மண்டை. இங்கே பாருங்க ஐஸ் அடித்து ஏற்றாங்க. இதெல்லாம் சூட மீன், எல்லாமே நிறைய சூடாக தான் கிடக்குது. இதுக்க சூட, இதுக்க சூட, முழுக்க சூட மீன் தான் பாருங்க. இதுக்க சூட, அதுக்க சூட. ஆமாம் அவ்வளோ ஐஸ் அடிக்குங்க. இது சூட மீன், முழுக்க சூட. ஐஸ் அடிச்சு நடக்குது. இங்கே பாருங்க டியூனாவை. எவ்வளோ மீன் பாருங்க, முழுக்க சூட மீன். முழுக்க சூட தானே, சூட என்ன
இங்கெல்லாம் பாருங்க எத்தனை இதுக்குன்னு பார்த்தீங்களா கூட நிறைய கூட வேணும். எந்த அளவுக்கு பெரிய சந்தை அந்த அளவுக்கு குப்பையாகவும் கிடக்குது பாருங்க. எவ்வளோ குப்பையாக இருக்குண்டு. அதில் இன்னும் நிறைய ஏற்றுறாங்க. கழிவு மேலாண்மை திட்டம் மத்திய மீன் சந்தை வேலிய கூட. பாருங்க எவ்வளோ குப்பையாக இருக்குன்னு. எவ்வளோ வடிவாக இருக்கோ பெரிய சந்தையோ அவ்வளோத்துக்கு இதில் எவ்வளோ இது வச்சு ரஜீவம் வச்சு காட்டுவாங்க. ரஜீவம் வச்சு வச்சு ஏற்றுறாங்க. அம்மா நடந்தே வகையிலாது அவ்வளோத்துக்கு பெரிய சந்தையாக கிடக்கு. இங்காலையும் மீன் வெட்டுற இடம் பாருங்க பின்னுக்கு இருக்குது. அடாடாடாடா அவ்வளோ பெரிய இடம் இருக்குது இங்கே பாருங்க. ஆமாம் இவ்வளோ பெரிய வெட்டுற சந்தைன்ட்டு நான் பார்க்குறேன். எத்தனை வெட்டுற கொண்டு பாருங்க. ஆமாம் இங்கே பாருங்க. நிறைய மீன் இருக்கு. நிறைய வெட்டுறவங்க நினைக்கிறாங்க மீன் வெட்டுறவங்க. இவ்வளோ பெரிய இங்கே பாருங்க. இங்கே பாருங்க அந்த கட்டுறதுக்கு மேலே பாருங்க எத்தனை கொக்கு நிற்குது பாருங்க. இந்த எத்தனை கொக்கு நிற்குது. இந்த அவ்வளோ கொக்கு நிற்குது. ஆமாண்டு இங்கே பாருங்க. உள்ளுக்க வெட்டுறவங்களாம் இப்போ வெளியில் வச்சு வெட்டுறாங்களோ. இங்கே பாருங்க. இதெல்லாம் கழிவுகள்.